அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2வது வார்த்தை. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷங்களும் வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. வனாந்தரம் என்பது அது ஒரு சோதனையின் இடம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தை 40 வருஷம் வனாந்தரத்திலே நடத்தினார். இரவும் பகலும் மேகஸ்தம்பத்தினால் வழிநடத்தினார். நல்ல ஆகாரத்தை கொடுத்தார். தூதர்களின் அப்பமாகிய மன்னாவை கொடுத்தார். நாகத்துக்கு கண்மலையை திறந்து தண்ணீரை கொடுத்தார். அமலேக்கு போன்ற எதிரிகள் எதிர்த்து வந்த பொழுது அவர்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணினார். இப்படி தமது ஜனத்துக்காக அத்தனை காரியங்களையும் செய்து 40 வருஷம் இந்த ஜனத்தை வனாந்தரத்திலே நடத்தினார். ஆனால் இப்படி ஆண்டவர் நடத்தியும் இந்த ஜனம் ஆண்டவர் விசுவாசிக்காமல் நம்பாமல் இந்த 40 வருட சோதனையிலே தோல்வி அடைந்தார்கள். இப்படி இந்த சோதனையில தோல்வி அடைந்தது மட்டும் இல்ல, யாத்திராகம் 32, 33 வாசித்து பாருங்கள். அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆகவே நம்ம நடத்தக்கூடிய தெய்வங்களை உண்டாக்குவோம் என்று ஆரோனை வலுக்கட்டாயப்படுத்தி கன்றுக்குட்டி ஏற்படுத்தி கன்றுக்குட்டி நடனத்தை உண்டாக்கி தங்களை நிர்வாணப்படுத்தி கொண்டு தேவனை கோபமூட்டினார்கள். அங்கேயும் தோல்வி அடைந்தார்கள். பல விசை முறுமுறுத்து அவர்கள் தோல்வி அடைந்தார்கள். நமது வாழ்க்கையிலே ஆண்டவர் ஏங்க நமக்கு சோதனை அனுமதிக்கிறாரு? அவரை நம்புவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டாக்கி தர்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு ஏன் இந்த நெருக்கம், ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த போராட்டம்? முகாந்தரம் இல்லாமல் பகைக்கிற மக்கள் பெருகி இருக்கிறார்கள். பொறாமையும் வன்கணும் நிறைந்த மக்கள் பெருகி இருக்கிறார்கள். நல்ல அர்த்தம் எதிரியா மாறிட்டான். நன்மை பெற்றவன் துரோகி ஆயிட்டான். எவ்வளோ நன்மை செய்து உங்கள் நன்மையை புரிந்து கொள்ளாத மக்கள் ஏன் அனுமதிக்கிறார் என்று கேட்டால், இந்த சூழ்நிலையிலே ஆண்டவரை நீங்கள் நம்பி சார்ந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பு. அப்படி ஆண்டவரை நம்புங்க, உங்கள் காரியங்கள் எல்லாம் ஜெயமா இருக்கும். உங்கள் வனாந்தரம் சீக்கிரம் மாறும். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. உங்கள் சகல பிரச்சனைகளுக்கு பரிகாரத்தை உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.